நாங்கள் பில்ட் பண்ண ஒரு சொஃபஸ்டிகேட்டட் RO3D ஹோம் தியேட்டர் பற்றி தான் பேச போகிறோம். இந்த கஸ்டமரை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அது வந்து ஒரு எபிசோட் பார்த்தாது. ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பேச்சாளரும் இவர். ஸோ இவரோட நிறைய இன்டர்வியூஸ் வந்து ஏற்கனவே யூடியூப்பில் வந்து பிஹைண்ட் வுட்ஸ் சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இவர் வந்து வேறு யாரும் இல்லை, பீப்பிளோட CEO மிஸ்டர் சுரேஷ்குமார். ஹோம் தியேட்டர்ன்றது சின்ன வயசு கனவு. ஆக்சுவலாக நம்மளோட இன்கம் பெருக பெருக அந்த இதில் ஒரு 10% ஃபிலாந்தெரபி பண்ணுறோம், நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு 1% தான் நம்மளுக்காக பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணுறதுக்கு பணம் மேட்டர் இல்லை, நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுவும் என் ஒய்ஃப் வந்து ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணோன்னா அது 10,000 ரூபாய் யார்கிட்டயே கொடுத்துருங்க, யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி நினைக்கிற ஒரு பயங்கரமான ஹியூமன் பீயிங்கு. ஸோ அவங்க ட்ராவல் பண்ணும்போது இந்த பட்ஜெட்லாம் ஷி வாஸ் டெட் அகேன்ஸ்ட். அவங்க அங்கே தான் இவர் ஜெயிச்சார். அப்போ இவர் மேலே எனக்கு மதிப்பு வந்து அப்படியே ஒரு 200 மடங்கு வச்சா, என்ன மனுஷன் நம்மளை மாதிரி தான் வேலை செய்கிறாரு பசங்க. ஆனால் இதில் ஹைலைட் வந்து ஹோம் தியேட்டர் வந்து என்ன காமிச்சாரோ அதை அப்படியே ரிசல்ட்டில் கொண்டு வந்துட்டார். எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவேத் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் பில்ட் பண்ண ஒரு சொஃபஸ்டிகேட்டட் RO3D ஹோம் தியேட்டர் பற்றி தான் பேச போகிறோம். பட் இந்த ஹோம் தியேட்டரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமரை பற்றி கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும். இந்த கஸ்டமரை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. அது வந்து ஒரு எபிசோட் பார்த்தாது, அது ஒரு நாள் ஃபுல்லாகவே பேசலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சாதனையாளர் இவர். அண்ட் இவர் வந்து ஒரு நோன் ஃபேஸ் தான். அண்ட் ரொம்பவே ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு பேச்சாளரும் இவர். ஸோ இவரோட நிறைய இன்டர்வியூஸ் வந்து ஏற்கனவே யூடியூப்பில் வந்து பிஹைண்ட் வுட்ஸ் சேனலில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து எவ்வளோ சாதனை படைச்சிருக்காருன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு ரிஸ்க் தான். ஸோ இட்ஸ் அ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ். அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் இவர் என்ன மாதிரியான எம்ப்ளாயிஸை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா, ரொம்பவே வந்து பின்தங்கிய ஒரு குக்கிராமத்திலேருந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் எந்த விதமான எக்ஸ்போஷரும் இல்லாமல் இருக்கிற ஃப்ரெஷர்ஸ். இந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இவங்கெல்லாம் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகள். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை, அதுவும் இவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. எல்லாருமே வந்து தமிழ் தான் வந்து ஃபுல்லாக பேசுவாங்க. அவங்களே வந்துட்டு ஒரு ஐடியில் வரணும்னா இங்கிலீஷ் இருந்தால் தான் நம்மளெல்லாம் எடுப்பாங்க, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் தான் எடுப்பாங்கன்னு சொல்லி அவங்களே வந்து அவங்கள தாழ்த்திக்கிட்டு அவங்க திருப்பியும் அவங்களோட குலத்தொழிலே பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள தேடி கண்டுபிடிச்சி இவர் பிஸ்னஸில் வந்து ஒரு வாய்ப்பு இவர் கொடுத்துருக்காரு. அண்ட் இவங்க எல்லாருமே வந்து யாருக்குமே வந்து ஆக்சுவலாக ரெஸ்யூமே கிடையாது. ஸோ நீங்கள் ஐடியில் உள்ளே வரணுன்னா முதல் உங்களோட விலாசமே வந்து உங்களோட ரெஸ்யூமே தான். ஸோ அது ரெஸ்யூமே வந்து இல்லாமல் வெறும் ஒரு டேலண்ட்டையும் ஒரு ஸ்கில் செட்டையும் அண்டு நேர்மை மட்டுமே வந்து நம்பி இவர் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் அதெல்லாம் கொடுத்ததும் இல்லாமல் இவர் சாதிச்சும் காட்டியிருக்காரு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம போகிற பாதையை வந்துட்டு மற்றவங்க உருவாக்கின பாதையில் நம்ம போகிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்மளுக்கான ஒரு பாதையை உருவாக்குறது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு நிறைய பாதையை நிறைய விஷயங்களை வந்து ஒரு பாத் பிரேக்கிங் விஷயங்கள்லாம் இவர் பண்ணியிருக்கார். ஸோ இவரை பற்றி அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இவரை பற்றி பேசுகிறதுக்கு வந்து ஒரு நாள் பத்தாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய சாதனையாளர் இவர். வந்து வேறு யாரும் இல்லை, பீப்பிளோட CEO மிஸ்டர் சுரேஷ்குமார். ஸோ அவர் வீட்டில் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஹோம் தியேட்டர் டோட்டல் செட்டப்பும். பழகிறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு எளிமையான நபர் அவர். அண்ட் எங்களுக்கு வந்து அவர் கொடுத்த அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே வியக்கத்தக்கதாக இருந்தது. அவர் வந்து அடிக்கடி அவரோட ஸ்பீச்லேயே சொல்லுவார், எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ அவர் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தை வச்சுருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹோம் தியேட்டரும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவோ இல்லை இந்த ஹோம் தியேட்டரோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த ஹோம் தியேட்டர் சுரேஷ் சாருக்கு அவர் சென்னையில் இருக்கிற புது வீட்டுக்கு நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் உண்மையிலேயே வந்து ரொம்பவே ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஹோம் தியேட்டர். ஏன்னா இதில் வந்து RO3D நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ RO3D லேஅவுட் பார்த்தீங்கன்னா 7.2.8ங்கிற இந்த லேஅவுட் வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அண்ட் RO3D பொதுவாக வந்து நிறைய பேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஹோம் தியேட்டருக்கு. நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு. அண்ட் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறதுக்காகவே அதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக அதுக்கு சொல்லப்படுற ரீசன் வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லப்படுற ரீசன் வந்து அதில் கண்டென்ட்டே இல்லை, ஏன் அந்த லே அவுட் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ RO3D லே அவுட் வந்து கண்டென்ட்டுக்காக நாங்கள் பண்ணுறது கிடையாது. அந்த லே அவுட்டோட அந்த ஸ்பீக்கர் பொசிஷன் இருக்குது இல்லையா, ஸோ அது RO3Dயில் ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ டால்பி அட்மாஸ் லே அவுட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது RO3D லே அவுட் வந்து இன்னும் வேர்சடைலாக இருக்கும். அண்ட் அதோட ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இல்லை அப்மிக்சிங்காக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நாங்கள் RO3D ஆப்ட் பண்ணோம். அண்ட் கஸ்டமரும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 15 சேனலில் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் RO3D செட் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த RO3D லே அவுட் நம்ம போட்டதுனால என்ன அட்வான்டேஜ்னால், இப்போ டால்பி அட்மாஸ் லே அவுட்டில் உங்களால் வந்து டால்பி அட்மாஸ் அண்ட் DTS:X இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் RO3D அந்த லே அவுட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. வேறன் நீங்கள் RO3D லே அவுட்டில் டால்பி அட்மாஸும் ஒர்க் ஆகும், DTS:Xும் ஒர்க் ஆகும், அட் த சேம் டைம் ஆப்வியஸ்லி RO3Dயும் ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் RO3D நாங்கள் வந்து இங்கே என்ஃபோர்ஸ் பண்ணல. RO3Dயில் பொதுவாகவே அதோட அப்மிக்சிங் வந்து கேப்பபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஹைட் சேனல் அப்மிக்சிங் வந்து ரொம்பவே சூப்பராக, ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் கூட நல்ல பாப்அப் ஆகி உங்களுக்கு தெரியும். டால்பி அட்மாஸ் லே அவுட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு RO3D ரொம்ப பெட்டராகவே இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காகவும் நாங்கள் RO3Dக்கு போனோம். ஸோ இங்கே வந்து RO3D டோட்டலாக வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த ஹோம் தியேட்டர் செட்டப்புக்கு ஏன் நாங்கள் வந்து RO3D லே அவுட்டுக்கு போனோன்றதை பற்றி நம்ம இந்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ சாருக்கு நாங்கள் வந்து கோட் கொடுக்கும்போது ஒரு 3-4 கோட் வந்து சேர்த்து தான் கொடுத்தோம். டிஃப்ரெண்ட் பட்ஜெட்லேயும் வேறு டெக்னாலஜிலையும் நாங்கள் கொடுத்தோம். ஸோ அந்த கோட்டில் RO3Dயும் வந்து ஒரு பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கோட் கொடுக்கும்போது AV8805Aன்ற ஒரு ப்ரீ ப்ராசரை தான் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் அது AV10 வந்து உள்ளே வந்துச்சு. பட் அந்த ட்ரான்சிஷன் எப்படி நடந்ததுன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். பட் AV8805A வந்து ஒரு வேர்சடைலான ஆடியோ ப்ராசஸர் அண்ட் RO3Dக்கெல்லாம் வந்து வெல்த்து வாங்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரும்பாலும் டால்பி அட்மாஸில் கண்டென்ட் இருக்கும்போது RO3D லே அவுட் வந்து எதுக்கு இங்கே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோங்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் என்னென்னா, RO3D பெரும்பாலும் அதோட ப்ராசஸிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ஸ்பீக்கர் லே அவுட்டும் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ரீசன்னால் தான் நாங்கள் வந்து RO3D செட்டப்புக்கு போனோம். இப்போ ஃபேமஸாக இருக்கிற டால்பி அட்மாஸ் டெக்னாலஜிக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சது தான் RO3D டெக்னாலஜி. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த 3D சவுண்ட் ஃபார்மேட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த RO3D டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது வில்ஃபர்ட் வேன் பேலன்னு சொல்லி ஒரு வெர்சடைலான சவுண்ட் இன்ஜினியர் அண்ட் சவுண்ட் எக்ஸ்பர்ட். இவர் வந்து ஒரு பெல்ஜியம் பேஸ்டு ஸ்டுடியோ ஒன்று வச்சுருக்காரு. அண்ட் இவர் தான் வந்து முதல்ல அந்த RO3D கான்செப்ட் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் இவென்ச்சுவலி அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் யூஎஸில் வந்துட்டு பெரும்பாலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா, எதனா புது டெக்னாலஜி வந்ததுன்னா அது அவங்க விலை கொடுத்து வாங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இவர் கொடுக்க விரும்பலை. பட் பெரும்பாலும் படமும் வந்துட்டு ஹாலிவுட்டில் இருந்து தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்களோட ஊர் சார்ந்த டால்பி லெபார்ட்ரிஸ் கிட்ட இந்த லே அவுட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு ஐடென்டிக்கல் லே அவுட்டை வந்து அவங்களையும் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. பிகாஸ் RO3D லே அவுட் வந்து ஏற்கனவே இவர் வந்து பேட்டன்ட் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இந்த லே அவுட்டை வந்து யாருமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து புது லே அவுட்டை வந்து கண்டுபிடிக்கும் போது தான் டால்பி அட்மாஸ் வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹைட் வந்து அப்படியே சீலிங்கில் வந்து இன்சீலிங்காக வந்து வச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து டால்பி அட்மாஸ் வந்து RO3Dலேருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்தது. அண்ட் RO3D பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்கோ சிஸ்டம்ஸோட டைஅப் வச்சுக்கிட்டு உலகம் ஃபுல்லாக நிறைய ஸ்க்ரீன்ஸில் இவங்க வந்து RO3D சிஸ்டமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இன்ஸ்டலேஷன் பண்ணாங்க. அண்ட் பார்கோ சிஸ்டம்ஸுன்றது வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் கம்பெனி. அண்ட் இந்த மாதிரி கமர்ஷியல் சினிமாஸில் வந்துட்டு நீங்கள் பார்க்குற முக்கால்வாசி எல்லாமே வந்து பார்கோ ஆர் கிறிஸ்டி இந்த 2 கம்பெனியிலேருந்து தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ ரொம்பவே வேர்சடைலான ப்ரொஜெக்டர்ஸ் அவங்களது, ரொம்ப ஹை எண்ட். அண்ட் அவங்க தான் வந்துட்டு RO3D வந்து நிறைய தியேட்டர்ஸில் வந்து ஸ்க்ரீன்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த கான்டெக்ஸ்ட்டில் இந்த விஷயத்தையும் நான் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது. இதுதான் வந்து அதுக்கான கரெக்டான நேரம்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னை வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆடியோ சிஸ்டம்க்கான ஒரு கேபிட்டலாக இருந்திருக்கு, இந்தியாக்கே ஒரு முன்னோடியாகவும் இருந்திருக்கு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, 1995 ஃபஸ்ட்டு டால்பி மிக்ஸ் வந்து
சென்னையில் தான் நடந்தது, பிரசாத் ஸ்டுடியோஸில் ஃபார் ரங்கீலான்ற ஒரு படத்துக்கு. அண்ட் ஏன்னா ரங்கீலா வந்துட்டு ஹிந்தி படம், பட் அதோட டால்பி மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடந்தது. அண்டு அந்த மாதிரி டெக்னாலஜியோ இல்லை டெக்னீஷியன்ஸோ நம்ம ஊரில் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி டிடிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணதும் சென்னையில் தான். சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு படம் தமிழில் வந்தது, கருப்பு ரோஜான்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து டிடிஎஸ் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்தது. ஸோ இப்போவும் எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. இங்கே வந்து தேவி சினிமாஸ்ன்னு சொல்லி, தேவி தியேட்டர்னு சொல்லி சென்னையில் இருக்குது. ஸோ அங்கே தான் அது ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணாங்க. அண்ட் அந்த மூவியை வந்து ஃபஸ்ட்டு டிடிஎஸில் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். படம் வந்து ஃப்ளாப் நல்லாவே இருக்காது. பட் ஆனால் சவுண்ட் சிஸ்டம்லாம் வந்து அதில் அந்த சவுண்டெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இன்னி வரைக்கும் கூட அந்த ஹார்ஸ் வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. இன்னி வரைக்கும் கூட அந்த ஹார்ஸ் அந்த இது அதோடய ஃபீட் வந்து கிரவுண்டில் டச் ஆகும் போது வர சவுண்டு, மண் தெளிக்கிற சவுண்டு, அதெல்லாமே ரொம்பவே தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டிடிஎஸ் வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அதே மாதிரி RO3D வந்து ஏஷியாலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து சென்னையில் தான் ஃபஸ்ட்டு தியேட்டரில் இன்ஸ்டால் பண்ணாங்க. ஸோ அப்போது விஸ்வரூபம் வந்து ரிலீஸ் ஆகிற டைமு. ஸோ விஸ்வரூபம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னையில் வந்து சத்யம் சினிமாஸில் 6 degreesன்ற ஸ்க்ரீனில் வந்துட்டு RO3D இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் திடீர்னு விஸ்வரூபம் வந்து ரிலீஸ் ஆனப்போ அந்த பர்டிகுலர் ஸ்க்ரீனில் மட்டும் டிக்கெட்ஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக செல் ஆச்சு. டிமாண்ட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாச்சு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து சென்னை வந்து எப்போவுமே வந்து சவுண்டுக்கு வந்து ஒரு கேபிட்டலாக இருந்திருக்கு. இந்தியாலேயும் வந்து சவுண்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு முன்னோடின்னு கேட்டிங்கன்னா அது சென்னை தான். ஸோ இன்னி வரைக்கும் கூட சென்னையில் வந்துட்டு நிறைய சவுண்டுக்கான நிறைய விஷயங்கள், ரிசர்ச் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது பேக்ரவுண்டில். ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ நீங்கள் டால்பி அட்மாஸையும் RO3Dயும் கம்பேர் பண்ணிங்கன்னா லே அவுட்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லே அவுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூ 3D சவுண்டு வந்து RO3Dயில் இருந்தால் வரும். ஏன்னா RO3Dயில் வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லேயர் 1 வந்து பெட் சேனல்ஸ், அதாவது நம்ம காதை சுற்றி ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறது. அதில் வந்து லெஃப்ட், சென்டர், ரைட், சரவுண்ட் இது எல்லாமே அதில் வந்துடும். செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஹைட் சேனல்ஸ், நம்ம தலைக்கு மேலே அதாவது காதுக்கு மேலே ஒரு சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து ஒரு 3 அடியோ 4 அடியோ மேலே இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஹைட் சேனல்ஸ்னு சொல்லுவோம். அது செகண்ட் லேயர் அது. ஸோ தேர்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் நம்மளை நோக்கி, நம்ம தலையை நோக்கி கீழ் டைரெக்ஷனில் பாயிண்ட் அவுட் ஆகிருக்கும். அது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க, ஆர் டாப்ஸ் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்பீக்கர் தான் வந்துட்டு உங்களுக்கு சீலிங்கில் வரும். மற்றது எல்லாமே வந்து அந்த சீலிங் அண்ட் வால் கார்னர்லேயே வந்துடும். ஸோ இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ப்ராப்பராக 3 டைமென்ஷனும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ RO3Dயில் வந்து ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா ஸ்பீக்கரோட பொசிஷனும் அதோட ஆங்கிளும் ரொம்ப ஒரு வைட்டல் ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஏன்னா நம்ம பெட் சேனல்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது, அது வந்து காதுக்கு நேராக நம்மளுக்கு இருக்க போகுது. ஆனால் ஹைட் சேனல்ஸ் வந்து அதாவது செகண்ட் டைமென்ஷன் அந்த லேயர் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கான ஆங்கிள் வந்து அதோட த்ரோ வந்து நம்மளை நோக்கி சிட்டிங் பொசிஷனை நோக்கி வந்து கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன வேரியேஷன் வந்ததுன்னா கூட நம்மளுக்கு வந்து நிறைய என்ன சொல்கிறது, அந்த சவுண்டோட அவுட்புட்டில் வந்துட்டு நிறைய வேரியேஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான். ஆனால் அதோட அவுட்புட் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த அவுட்புட் வந்து நல்லா வரும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் டால்பி அட்மாஸ்க்கு ஏற்கனவே கண்டென்ட் இருக்குது, அதனால் வந்து டால்பி அட்மாஸே போட்டுடலாம். இப்போ எங்களையே கேட்டிங்கன்னா நாங்கள் டால்பி அட்மாஸ் தான் எல்லாம் பெரும்பாலும் நிறையா ஹோம் தியேட்டருக்கு போடுவோம். ஆனால் RO3D வந்து அதோட பியூட்டியே வந்து வேறு. இது வந்து வெறும் இந்த லே அவுட்டுக்கு மட்டும் இல்லை, நான் செகண்ட் ரீசன் சொன்னேன் இல்லையா, அந்த அப் மிக்சிங் அதுக்குமே வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் லேபில் நாங்கள் வந்து வச்சு நாங்கள் செக் பண்ணும்போது பெரும்பாலும் RO3Dயோ டால்பி அட்மாஸோ வந்த அந்த ஸ்டார்டிங் பீரியடில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு டிபேட் வந்தது. ஸோ அதனால் நாங்களே வந்துட்டு லேபில் செக் பண்ணோம். எல்லா பெட் ஸ்பீக்கர்ஸும் ஃபுல்லாக கனெக்ஷன்லாம் கழட்டிட்டு வெறும் ஹைட் சேனல்ஸ் மட்டும் அது மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கும் எங்களோட ப்ரீ ப்ராசஸரில். அண்ட் அதை வச்சு சவுண்டு வந்து அப் மிக்சிங் வந்து எதில் நல்லா நடக்குது, எதில் வந்து டீட்டெயிலிங் நல்லா இருக்குன்றது செக் பண்ணுறதுக்காக பண்ணோம். அப்படி பண்ணும்போது நாங்கள் வந்து ஆக்சுவலாக டால்பி அட்மாஸ் வந்து அந்த டைமில் ரொம்ப இன்னும் ஃபார் அட்வான்ஸ்டுன்னு சொன்னாங்க RO3Dயோட.
பட் நாங்கள் பண்ண டெஸ்ட்டுக்கு அந்த ரிசல்ட் வந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து வெறும் ஹைட் சேனல்ஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு கண்டென்ட்டை ஓட வச்சுட்டு RO3D அண்ட் அந்த படம் வந்து ஆக்சுவலாக டால்பி அட்மாஸ் மூவி. பட் RO3D ப்ராசஸிங் அண்ட் டால்பி அட்மாஸ் ப்ராசஸிங் மாற்றி நாங்கள் பண்ணும்போது அங்கே வந்து RO3D ஸ்விட்ச் பண்ண உடனே அதை அப்மிக்சிங் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. டால்பி அட்மாஸில் வருது, ஆனால் அந்த டீட்டெயிலிங் கம்மியாக இருக்குது. அதாவது பேக்ரவுண்டு நாய்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு அந்த பேக்ரவுண்டில் நடக்கிற சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது. ஆனால் RO3Dலாம் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ RO3D எப்போவுமே வந்து ஒரு சேனல் பேஸ்டு சிஸ்டம் தான். ரிஃப்ளெக்ஷன் டெக்னாலஜி வந்து ரொம்ப நம்பி இருக்கிற ஒரு சிஸ்டம் அது. ஸோ அதனால் சவுண்டு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தத்ரூபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட லே அவுட் அந்த மாதிரி. ஏன்னா டால்பி அட்மாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் தலைக்கு மேலே இருக்கும், ஆனால் நம்ம காது சைடில் இருக்குது. ஸோ ஒரு ஆங்கிளாக நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் காதில் கரெக்டாக அது கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மேலே வைக்கும்போது அது வந்து ஒரு இல்யூஷனாக தான் க்ரியேட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து RO3Dலேயும் அந்த ஃபவுண்டர் வந்து சொல்கிறாரு. பட் நாங்கள் வந்து கேட்டதில் எங்களுக்கு வந்து RO3D வந்து டால்பி அட்மாஸோட இன்னும் ஃபார் பெட்டராகவே இருந்தது. நீங்கள் ஆத்தென்டிக் ஆடியோ ஃபோரம்ஸ்லலாம் படித்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் கூட டால்பி அட்மாஸ் பெஸ்ட்டாக RO3D பெஸ்ட்டாங்கிற அந்த டிபேட் வந்து கொஞ்சம் கூட உயரப்பாடு கிடையாது. இன்னி வரைக்கும் கூட அது வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு RO3D தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டால்பி அட்மாஸ் வரும்போது RO3Dயோட டால்பி அட்மாஸ் வந்து ஃபார் மோர் அட்வான்ஸ்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் RO3D தான் பெஸ்ட்டுன்னு சமீப காலத்தில் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக திருப்பியும் அட்மாஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிபேட் வந்து மாறி வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் இந்த கருத்து எல்லாமே வந்து ஒரு தனிநபர் சார்ந்தது. அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ எங்களோட கருத்து நாங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணதுனால நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு வந்து அப்படி தோணுச்சு. ஏன்னா பெரும்பாலும் நம்ம தலைக்கு மேலே இருக்கிற ஸ்பீக்கர் வந்து நம்மளால் வந்து அந்த சவுண்டை உணர முடியும், ஆனால் கேட்க முடியாது. இதில் சவுண்ட் உணரவும் முடியும், கேட்கவும் முடியும் இந்த லே அவுட்டில். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால மேபி எங்களுக்கு வந்து இன்னும் ஜாஸ்தி டீட்டெயிலிங் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம், இல்லை அப்மிக்சிங்கே வந்து நல்லா இருந்திருக்கலாம். ஸோ எதுன்னு எங்களால் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து RO3D நல்லா இருந்தது. அண்ட் டால்பி அட்மாஸோட அந்த கண்டென்ட் வந்து RO3Dயில் நம்ம வந்து ப்ளே பண்ணால் கரெக்டாக அந்த சவுண்டு வந்து அந்தந்த ஸ்பீக்கருக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். நம்ம கான்ஃபிகரேஷனும் கேலிப்ரேஷனும் கரெக்டாக பண்ணிட்டோன்னா, கேலிப்ரேஷன் கூட பிரச்சனை கிடையாது, ஆனால் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த சவுண்ட் கரெக்டாக அந்தந்த ஸ்பீக்கரில் இருந்தால் வரும், அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருந்தால் வரும். ஸோ அதில் வந்து எந்த குழப்பமும் நாங்கள் வந்து பார்க்கல. நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டால்பி அட்மாஸோட ஆக்சுவல் அந்த அமேசிங்கிற அந்த சவுண்டு அந்த ஒரு ட்ராக்கை தான் நாங்கள் ரன் பண்ணோம். அதுவே வந்து எங்களுக்கு மழை எங்கேருந்து வரணும், இடி எங்கே இடிக்கும், அது வந்து எங்களுக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி. அது வந்து ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் எங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் எங்கேருந்து வரும்ன்றது அத்துப்படி. ஸோ அது வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ்டாக எங்களுக்கு வந்து RO3Dயில் கேட்டுச்சு. ஸோ இது மேபி வந்து AV ரிசீவர் அண்ட் ப்ரீ ப்ராசஸர் இதுலேயும் வந்து நிறைய ப்ராசஸிங் விஷயம் இருக்கலாம். ஸோ மேபி ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு அந்த மாதிரி ஆகலை. பட் ஆச்சுன்னா அதுக்கான எதனால் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீமியம் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரீமியம் காம்பனன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ஹேண்ட் அண்ட் க்ளவ் மாதிரி ஒர்க் ஆகி இந்த ஹோம் தியேட்டரோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி ஒரு லக்ஸரி மினி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துருக்கு. அண்ட் எங்களுக்குமே வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இது ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 15 சேனல்ஸ்க்கு ஸ்பீக்கர்ஸும் 2 சப்வூஃபரும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அண்ட் எல்லாமே வந்து ஃபோக்கல் சீரீஸ்லேயே நாங்கள் வந்து போயிட்டோம். ஸோ ஃபோக்கல் தேவை ஃப்ரண்ட் எல்சியாக இருக்கும், மற்றது எல்லாமே வந்து ஃபோக்கலில் இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவாவோட N3 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் 3-வே ஸ்பீக்கர்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்பவே வெர்சடைலாக இருக்கும். அண்ட் இதோட த்ரோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஷார்ட்டாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபோக்கல் தேவா N3ங்கிறது ஒரு 3-வே ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். அண்ட் இதில் வந்து மொத்தம் 3 டிரைவ் ஒரு ட்வீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 6.5 இன்ச்சுக்கு ஊஃபர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 6.5 இன்ச்சுக்கான மிட் ரேஞ்ச் டிரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட்
ஒரு 1 இன்ச்சில் இன்வெர்டட் டோம் ட்வீட்டர், அது வந்து ஒரு அலுமினியம் ட்வீட்டர், டிஎன்எஃப் ட்வீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ட்ரைவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லேட் ஃபைபரில் செய்யப்பட்ட ட்ரைவ்ஸ். இதோட சென்சிட்டிவிட்டி 91 dB. ஸோ த்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி இருந்தாலும் சரி, 30 அடி இருந்தாலும் சரி, அந்த த்ரோ வந்து எந்த விதத்துலையும் குறையாமல் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எனிதிங் பிட்வீன் 89 to 92, 93, 92, 93 ரொம்ப லவுடாக இருக்கும். 91 வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நம்ம காதுக்கு. ஸோ அந்த த்ரோ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில். அண்ட் இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 40 வாட்ஸ்லேருந்து 250 வாட்ஸ் வரைக்கும் இது பீக் அவுட் ஆகும். அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 48 ஹெர்ட்ஸ்லேருந்து 28,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. இம்படன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ohmஸில் இருக்குது. ஸோ இங்கே ஃபோக்கல் தேவா சென்டர் ஸ்பீக்கர் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி, அதாவது ஃப்ரண்ட் எல்சிஆர் அண்ட் சென்டர் இது எல்லாமே வந்து நாங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வச்சுட்டோம். இது போக ஹைட் ஸ்பீக்கர்ஸ் வந்து 3 இருக்குது. ஃப்ரண்ட் ரைட் ஹைட், ஃப்ரண்ட் லெஃப்ட் ஹைட் அண்ட் ஃப்ரண்ட் சென்டர் ஹைட். இது எல்லாமே வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மொத்தம் 6 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா தேவா சென்டர் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 2-way க்ளோஸ்டு கேபினெட் இது. அண்ட் இதோட ட்ரைவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து ஐடென்டிக்கல் 6.5 inch மிட் ரேஞ்ச் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்லேட் ஃபைபர் ட்ரைவ் தான். அண்ட் 1 inchக்கு இன்வெர்டட் டோம் ட்வீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா அதே 91 dB, ரொம்பவே த்ரோ டெரிஃபிக்காக இருக்கும். அண்ட் இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 40 watts to 200 watts வரைக்கும் இது எடுக்கும். அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து சென்டர் ஸ்பீக்கருக்கு ஆப்டான ஒரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் தான். 59 ஹெர்ட்ஸ்லேருந்து 28 kHz வரைக்கும் இது போகும். அண்ட் இதோட இம்படன்ஸ் வந்து 8 ohms. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்சிஆர் தவிர்த்து மீதி 12 ஸ்பீக்கர்ஸும் ஃபோக்கலில் 100 IW6ங்கிற இந்த இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ்க்காக நாங்கள் வந்து பண்ணது. அண்ட் இந்த தேவா சீரீஸ்லேயே வந்து ஸ்லிம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் அதே சீரீஸில் வந்துட்டு புக் ஷெல்ஃபும் இருக்குது. புக் ஷெல்ஃப் வந்து இங்கே வைக்கிறதுக்கான ஃபீஸிபிலிட்டி இல்லை. போகிற வர அந்த பேசேஜில் வந்து கண்டிப்பாக அது இடிக்கும். ஏன்னா அதோட டெப்த்து கிட்டத்தட்ட 12 inchக்கு மேலே இருக்குது. பட் ஸ்லிம் சரவுண்டு வந்து அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஒரு பேரே வந்து 1,20,000 கிட்ட வரும். ஸோ 12 ஸ்பீக்கர்ஸ் வைக்கணும்னா அப்போது கிட்டத்தட்ட அதுக்கே வந்து ஒரு 12.5 லட்ச ரூபா நம்ம வந்து வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ நாங்கள் வந்து தேவாவில் வர ஸ்லிம் சரவுண்ட் அண்ட் இந்த இன்வால்வ் 100 IW6 ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் எங்களோட ஸ்டுடியோவில். ஸோ எங்களுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அந்த ஸ்லிம் சரவுண்டில் வர அந்த சவுண்டுக்கும் அண்ட் 100 IW6ல் வர சவுண்டுக்கும் நிறைய கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொடுக்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது தான். ஸோ இந்த 100 IW6ம் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷனுக்கு நாங்கள் போயிட்டோம். அண்ட் மோர் ஓவர் கஸ்டமரும் வந்துட்டு எனக்கு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வந்து வேணும், சரவுண்டுக்கெல்லாம் எனக்கு இன்வால்வ் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு நாங்கள் போயிட்டோம். அண்ட் உண்மையிலேயே இது வந்து ரொம்பவே வெர்சடைலான ஸ்பீக்கர்ஸ் தான். அண்ட் ஹைட்டுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர் நாங்களே வந்து கஸ்டம் மேக் பண்ணி அண்ட் அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃபேப்ரிக் நாங்கள் வந்து அக்காஸ்டிக் ஃபேப்ரிக் போட்டோமோ அதே மாதிரி ஃபேப்ரிக் வந்து ரேப் பண்ணி அதே ஃபினிஷிங்கில் கொடுத்த உடனே கஸ்டமரும் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டார். ஸோ ஃபோக்கல் 100 IW6ங்கிறது வந்து ஒரு 2-way பில்ட்-இன் இன்வால்வ் ஸ்பீக்கர். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 6.5 inchக்கு பாலிகிளாஸ் மிட் பேஸ் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 inchக்கு வந்து இன்வெர்டட் டோம் ட்வீட்டர், அந்த டிஎன்எஃப் ட்வீட்டர் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்வீட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால இதே சேம் ஸ்பீக்கர் வந்து 12 சேனலுக்கும் நாங்கள் வந்து போட்டுட்டோம். அண்ட் ரொம்பவே வந்து இந்த தேவா ஸ்பீக்கர்ஸோட இது ஒத்து போயிடும். ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்பவே ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லது. அண்ட் இதில் வந்து சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 89 dB வரைக்கும் இருக்குது. எப்போவுமே சரவுண்ட் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு நம்ம காது பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ ரொம்ப சென்சிட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்லேருந்து 23,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ சரவுண்டுக்கான ஒரு ஆப்டான ஒரு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் தான் இது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பவர் அவுட்புட் வந்து 25 வாட்ஸ்லேருந்து 120 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது. அண்ட் இதுவே வந்து ரொம்ப போதுமான பவர் தான். அண்ட் இதோட இம்படன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8 ohmஸில் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் போக இந்த சைட்டில் நாங்கள் வந்து 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து ஃபோக்கலில் இருந்து இந்த தேவா பேக்கேஜோடையே வர சப்வூஃபர்ஸ் இது. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் சப் 600Pன்னு சொல்லி. அண்ட் இதோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்டிவ் சீல்டு என்க்ளோஷர் இது. அண்ட் இதோட ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இது வந்து 12 inch ட்ரைவ்.
அண்ட் இது வந்து பாலிஃப்ளெக்ஸ் மெட்டீரியலால் பண்ணப்பட்ட டிரைவ் இது. அண்ட் இதில் வந்து நார்மலாக சப்வூஃபரில் வர இந்த ஆட்டோ, ஸ்டாண்ட் பை, எனேபிள், டிசேபிள் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடுது. அண்ட் உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா டைனமிக் 600 வாட்ஸ் வரைக்கும் இது பீக் அவுட் ஆகும். கண்டினியூஸ் 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ் வரும் அதில். அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி, கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 40 ஹெர்ட்ஸ் டு 200 ஹெர்ட்ஸ். இது வந்து ஒரு pretty much டீசெண்டான சப்வூஃபர். அண்ட் இது வந்து 6 dBயில் வந்து உங்களுக்கு வந்து ஈவன் 26 ஹெர்ட்ஸ் கூட வந்து இது வந்து அச்சீவ் பண்ணும். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கண்ட்ரோல் 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பேஸோட டிஸ்பர்ஷன் வந்து த்ரூ அவுட் த ரூம் ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். அண்ட் இந்த AV10 ப்ரீ ப்ராசஸர் நாங்கள் யூஸ் பண்ணது வந்து 4 சப்வூஃபர்ஸ், 4 இண்டிபெண்ட் சப்வூஃபர்ஸை வந்து அது சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம இன்னும் 2 சப்வூஃபர் ஆட் பண்ணணும்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு ஃபார் டெம்பரரி பர்பஸ் இந்த ரூமில் வந்து இப்போதைக்கு இந்த சப் போட்டிருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்சுவலாக சார்கிட்ட வந்து சொன்னேன், எஸ்விஎஸ் போயிடலான்னு சொல்லி நடுவில் சொன்னேன். ஸோ அவர் வந்து வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியாக நாங்கள் வந்து இது வச்சுருக்கோம். பட் ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் 2 சப் ஆட் பண்ணாலும் பண்ணிவிடுவோம். ஸோ இனிஷியலாக இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் வந்து 8805A தான் கோட்டில் கொடுத்துருந்தோம். ஒரு 8805A 13.2 சேனல் ப்ரீ ப்ராசர் அண்ட் 2 MM8077 7 சேனல் பவர் ஆம்ப். ஸோ இதுதான் வந்து இனிஷியலாக இருந்தது. ஸோ சாரை வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போது கரெக்டாக ஒரு கஸ்டமருக்கு நாங்கள் வந்து AV10 வந்து டெலிவரிக்கு வச்சுருந்தோம். ஸோ அவரை கூப்பிட்றதுக்காக நான் வந்து இதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்லியிருந்தேன். சார் புதுசாக ஒன்று வந்திருக்கு, நான் ஆக்சுவலாக அவர் வாங்குவார் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் கூட இல்லை, ஆனால் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டருக்கு வர வைக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். பட் அவர் வந்து பார்த்துட்டு இதை கொஞ்சம் ப்ளே பண்ணி காட்டுங்க அப்படின்னாரு. ப்ளே பண்ணி காட்டினவொடனே அவருக்கு வந்து பயங்கரமாக பிடிச்சி போச்சு இந்த AV10. ஸோ அங்கேயே நாங்கள் வந்து 8805Aக்கும் AV10க்குமே வந்து ஸ்விட்ச் பண்ணி நடுவில் சேம் சாங் ரெண்டுமே தனித்தனி ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ப்ரீ ப்ராசர் செட்டப்பில் நாங்கள் கனெக்ட் பண்ணி ரெண்டுத்துக்குமே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வேரியேஷன் நாங்கள் காமிச்சிட்டோம். ஸோ அதை கேட்டுட்டு 8805ல் கேட்டுட்டு AV10ல் வந்து கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அது. ஸோ அப்போ எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் அது வந்து நான் மைண்டில் வச்சுக்கிறேன், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வித்தின் ஒரு 1 ஹவரே வந்து அவர் டிசைட் பண்ணிட்டார். இல்லைப்பா அதில் கேட்கும்போது எனக்கு டோட்டலாக வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது என்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியல, அதனால் நம்ம வந்து AV10 அண்ட் AM10 இதுக்கே போயிடலாம், எது லேட்டஸ்ட்டோ அதுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்ட்டாரு. ஸோ இதோட பட்ஜெட் வந்து ஏற்கனவே ரொம்ப பெரிய பட்ஜெட் தான். பட் பரவாயில்லன்னு சொல்லி அவர் வந்து போயிட்டார். அண்ட் அதே மாதிரி இன்னொரு கஸ்டமருக்கு நான் வந்து சொன்ன மாதிரி அது எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு வார்த்தை நாங்கள் கேட்டுட்டு, ஏன்னா அவர் பில் பண்ணிட்டாரு, ஸோ அவர்கிட்ட கேட்டோம். அவர் வந்து நீங்கள் தாராளமாக காட்டுங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி தான் வந்து இந்த 8805A வந்து அப்படியே AV10 அண்ட் AM10 மாறிடுச்சு. ஸோ மெரான்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட சினிமா சீரீஸில் வர இந்த AV10 அண்ட் AM10 வந்து ரொம்பவே ஒரு வேர்சடைலான பேக்கேஜ். ஹைலி எக்ஸ்பென்சிவ் தான், பட் அதோட அவுட்புட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ AM10லாம் பார்த்தீங்கன்னா இது AV10 வந்து உங்களுக்கு 15.4 சேனல் ப்ரீ ப்ராசஸர் அண்ட் அதில் வந்து இன்பில்ட் ஆடிசியும் இருக்குது. அண்ட் ஒரு லைசன்ஸ்டு வெர்ஷன் வந்து டைராக்கும் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் அண்ட் கட்டிங் எட்ஜ் கேலிப்ரேஷன் சாஃப்ட்வேர் டைராக். ஸோ டைராக்கில் நாங்கள் வந்துட்டு இதை கான்ஃபிகர் பண்ணும்போதும் கேலிப்ரேட் பண்ணும்போதும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது அண்ட் ரொம்பவே துல்லியமாகவும் இருந்தது. ஸோ இந்தியாவில் ரிலீஸ் ஆகும்போது ப்ராப்ளி ஒரு ஃபஸ்ட்டு 3 பில்லிங்குள்ளேயே நாங்கள் வந்து இது வாங்கிட்டோம். அண்ட் அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் இது, இன்னொரு கஸ்டமருக்கு நாங்கள் வாங்கியிருந்தோம். அண்ட் இதோட ஒரு இன்டெப்த் ரிவ்யூ வந்து நான் ஏற்கனவே ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். AV10 அண்ட் AM10 ரெண்டுத்துலையுமே என்ன மாதிரியான சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, உள்ளே என்ன மாதிரியான போர்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான DAC ப்ராசஸர் வச்சுருக்காங்க, என்ன மாதிரியான DSP இருக்குது உள்ள, இது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதையும் போய் பாருங்கள், இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா. ஸோ அதே மாதிரி இது கூட வந்து AM10ன்னு சொல்லி 16 சேனல் பவர் ஆம்ப் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 16 சேனல் பவர் ஆம்பில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதில் வந்து BTL மோடுன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க.
ஸோ இந்த பிடிஎல் மோடு வந்து என்ன பண்ணோன்னா, இப்போ பர் சேனல் வந்து 200 வாட்ஸ் வந்து ரிலே பண்ணோம். பட் இந்த பிடிஎல் மோடில் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் 400 வாட்ஸ் ஸ்பீக்கர் வச்சுருந்தீங்கன்னா, இது வந்து அப்படியே ரெண்டு சேனலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது அந்த 200 வாட்ஸுங்கிறது வந்து 400 வாட்ஸாக அப்படியே ப்ளஸ் ஆகும். ஸோ அந்த ஸ்பீக்கருக்கு தேவையான அந்த வாட்டேஜ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் கொடுக்கும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நாங்கள் கிட்டத்தட்ட 15.2 சேனல் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ RO3D லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா 7.2.8 சேனல், அதாவது ஃப்ரண்ட்டில் வந்து 3 LCR அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படியே ஹைட்டு வந்து 3 ஹைட் சேனல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அண்டு சைடில் வந்து 2 சரவுண்ட், பேக்கில் ரியரில் 2 சரவுண்ட். அண்ட் அதே மாதிரியான செட்டப் வந்து இப்போ இது எப்படி வந்து ஈஸியாக நான் சொல்லணுன்னா, எப்படி பெட் சேனல்ஸை நாங்கள் வந்துட்டு 7 ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வந்து வச்சுருக்கோமோ அதே மாதிரியான ஹைட் சேனல்ஸும் நாங்கள் வந்து சேம் என்ன சொல்கிறது சேம் டைமென்ஷனில் ஹைட் சேனல்ஸும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். ஸோ கீழே வந்துட்டு 3 LCR அண்டு 4 சரவுண்ட் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து 4 சரவுண்ட் ஹைட் சேனல்ஸும், ஃப்ரண்ட்டில் வந்து 3 ஃப்ரண்ட் ஹைட் சேனல்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கீழேயும் 7 சேனல்ஸ் இருக்கும், மேலேயும் 7 சேனல்ஸ் இருக்கும். ஸோ RO3D ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு ரிஸ்கி டேக் தான். ஏன்னா அதோட ஸ்பீக்கரோட பொசிஷன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அண்ட் ரொம்பவே வந்து அந்த ஆங்கிள்லாம் பார்த்து வைக்கணும். ஸோ நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்படியே இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸுங்கிறதுனால சரவுண்டும் இன்வால்வ், ஹைட்டும் இன்வால்வ் வச்சிங்கன்னா த்ரோ வந்து அப்படியே மேலேயே இருக்கும், கீழே வந்து நம்ம காதுக்கு நோக்கி வராது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து RO3D வந்து அவ்வளோ சீக்கிரமாக போட மாட்டாங்க. பட் இங்கே வந்து சூழ்நிலை வந்துட்டு RO3D போடணுங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்கள் இது வந்து வேணுன்ட்டே வந்து போட்டு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை. பட் இங்கே வந்து கரெக்டாக அது அமைஞ்சுது. பட் இங்கேயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஏன்னா இங்கே வந்து பில்டிங் வந்து இந்த ரூம்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான், சிவில் ஒர்க்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க. அப்படி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரூமை வந்து பார்க்கும்போது ரியர் வாலில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் வர வேண்டியது. பட் அந்த ஸ்பீக்கர் வந்து தள்ளி வந்துருச்சு. டோருக்கு தள்ளி ஒட்ட மாதிரி இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. ஆனால் டோர் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் போர்டு, அதுதான் மெயின். அங்கே தான் வந்து அவங்க வந்து அந்த மெயின் சுவிட்ச் போர்டுக்கான ப்ரொவிஷனே அங்கே தான் வச்சுருக்காங்க. ஸோ வேறு எங்கேயுமே அது வைக்க முடியல. ஸோ ஸ்பீக்கரை வந்து கொஞ்சம் தள்ளி பொசிஷன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால பின்னாடி இருக்கிற எல்லா சேனல்ஸும் வந்து ஒரு பக்கம் சைடாக நம்ம வந்து பொசிஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்டு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹை ரைசர் ஸ்டெப்டு பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு நாங்கள் வந்து சென்டர் பண்ணி போட்டோம். ஸோ ரூமுக்கு நம்ம வந்து சென்டராக பண்ண முடியல. ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா, ஏசிமெட்ரிக்கலாக எல்லாமே வந்து ஒரு அலைனாக நிற்கலை. பட் ஓரளவுக்கு இது வந்து கேலிப்ரேஷனில் நாங்கள் கரெக்ட் பண்ணாலும் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் அந்த பொசிஷன்ஸ்லாம் வந்துட்டு அலைன் ஆகாமல் இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த பின்னாடி இருக்கிற ரியர் ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வாய்ஸ் ஆஃப் கார்டும் போட்டிருக்கோம். ஸோ சிட்டிங் பொசிஷனுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும், இந்த சவுண்ட் வந்து வரதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் இப்போ விஷுவலாக பார்க்கும்போது இது ஏதோ தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ப்ரீ பிளான்டாக இந்த சிவில் ஒர்க் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வந்து கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட சஜஷன் கேட்டிருந்தாங்கன்னா, என்ன மாதிரி லேஅவுட் போட போகிறோம், என்ன மாதிரி பட்ஜெட், இதெல்லாம் சேர்த்து ஒரு பக்காவான ஒரு பிளானிங் நாங்கள் வந்து ஹோம் தியேட்டருக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால தான் இப்போ வர வீடியோஸ்லாம் வந்து நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் அர்ஜ் பண்ண ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து எங்ககிட்ட கேட்டிங்கன்னா எங்கே வந்து டோர் வரணும், எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம், எங்கே ஸ்க்ரீன் வைக்கலாம், என்ன மாதிரியான எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும், எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் வைக்கணும், இது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு கிளியர் ஐடியா கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹோம் தியேட்டர் அமையறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த ஹோல் 15.2 சேனல் செட்டப்பில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் இன்சீலிங்கில் இருக்குது. அது பேர் வந்து VOG வாய்ஸ் ஆஃப் கார்டு ஆர் டாப் ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாய்ஸ் ஆஃப் கார்டு வந்து வெறும் RO3D ஃபார்மேட்டில் தான் ஒர்க் பண்ணோம்.
பட் தெர் ஆர் அதர் வேஸ், மற்ற வழியும் இருக்குது அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு, அது அப்புறம் சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து டால்பி அட்மாஸ் ஃபார்மேட்டை நீங்கள் வந்து ரன் பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்கள் ஏவி ரிசீவரில் வந்து நீங்கள் டீகோடிங் வந்து டால்பி அட்மாஸ்னு வச்சுட்டிங்கன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் காட் ஒர்க் பண்ணாது. நீங்கள் சப்போஸ் ப்ளூரேயில் வந்துட்டு ஒரு RO3D கண்டென்ட் ப்ளே பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த 15.2 சேனலும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பட் நீங்கள் டால்பி அட்மாஸ்ன்னு சொல்லி நீங்கள் சுவிட்ச் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விஓஜி இந்த பர்டிகுலர் ஸ்பீக்கர் மட்டும் உங்களுக்கு வந்து டீஆக்டிவேட்டடாக இருக்கும். பட் இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் DTS-Xல நீங்கள் வச்சிங்கன்னா எல்லா ஸ்பீக்கரும் திருப்பியும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும், எல்லா ஸ்பீக்கரும் ஆக்டிவ் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டும் வந்து இன்னும் நல்லா அந்த என்ஹான்ஸ்மெண்ட் நல்லாவே கேட்கும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. RO3D வந்துட்டு DTS-Xோட கோடெக்ஸும் வந்து யூஸ் பண்ணோம். DTSோட கோடெக்ஸும் அவங்க ரெண்டு பேரும் கொலாபரேஷனில் தான் வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் பேஸ் சவுண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டும் இருக்குது ரெண்டு பேருக்கும் நடுவில். ஸோ டிஸ்பிளேக்கு நாங்கள் வந்து சோனியோட VPL XW5000ESங்கிற இந்த ப்ரொஜெக்டருக்கு போயிட்டோம். இது வந்து 4K லேசர் நேட்டிவ் ப்ரொஜெக்டர். ஸோ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhsக்கு கீழே இருக்கிற எல்லா லேசர் ப்ரொஜெக்டரும் நேட்டிவ் 4Kவாக வராது. பட் இது வந்து பக்கா நேட்டிவ் 4K, ஏன்னா உள்ளே இருக்கிற சிப்பே வந்து 4K நேட்டிவ் 4K சிப்பு தான். ஸோ இதில் வந்து 3 டிஸ்பிளே பேனல்ஸ் இருக்குது. அண்ட் இது கூட ஒரு டீட்டெயில்டான வீடியோ வந்து ஃபியூ மந்த்ஸ் பேக் நான் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் நீங்கள் செக் பண்ணுங்கள் இந்த ப்ரொஜெக்டர் பற்றி ஜாஸ்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா. பட் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு 60% சவுண்டு வந்து உங்களை என்கல்ஃப் பண்ணிச்சுன்னா மீதி 40% வந்து உங்களை அந்த ஹோம் தியேட்டரில் போடாமல் உட்கார வைக்கிறது வந்து அந்த டிஸ்பிளே தான். ஸோ டிஸ்பிளே பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த மூவியோட ரொம்ப டேரெக்டாகவே நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. இந்த சவுண்ட் அண்ட் டிஸ்பிளே இது ரெண்டுமே வந்து நம்ம எந்த விதத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த ஹோம் தியேட்டரில் கொடுத்துட்டோன்னா அந்த ஹோம் தியேட்டரோட சக்ஸஸ் வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இது போக இந்த ரூமில் வந்து 180 inches ஸ்க்ரீன் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டெப்டு பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் வந்து ஓரளவுக்கு தான் ஹைட் ஏற்ற முடிஞ்சுது. அதுவும் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். பட் நார்மலாக ஹைட் வந்து இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நாங்கள் வந்து சிவில் ஒர்க்கில் பண்ண சொல்லிடுவோம். பட் இங்கே வந்து ரொம்ப நம்ம வந்து சிவில் ஒர்க்கில் வந்து ஹைட்டு ஏற்றி வெயிட்டை வந்து இது வந்து 4th floor 3rd floorல இருக்குது. ஸோ வெயிட் வந்து ஜாஸ்தி ஏற்ற முடியாது. ஸோ அதனால் வந்து ரைசரை வந்து ஓரளவுக்கு கரெக்டான சைஸில் தான் நாங்கள் வச்சுருக்கோம், ஒரு 9 inchesக்கு. இப்போ ப்ராப்ளம் இங்கே ரைஸ் ஆச்சுன்னா சார் வந்து எனக்கு 3 row வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த 3 row நம்ம போடும்போது 3rd row, அதாவது ஸ்க்ரீனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ரோ வந்து பின்னாடி உக்காடுறவங்களுக்கு கண்ணு மறைக்கும் ரொம்ப பக்கத்தில் வச்சோன்னா. ஏன்னா 180 inchesனால் கீழே வரைக்கும் ஸ்க்ரீன் போகும். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக அங்கே வந்து செட் ஆகிடுச்சு. அது வந்து அந்த டிஸ்டன்ஸ்லாம் கொஞ்சம் அலைன் பண்ணி வச்சோம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த சீட்டில் உட்காந்தாலும் தலை வந்து அந்த அளவுக்கு மறைக்காது. கரெக்டாக 180 inches வரைக்கும் உங்களுக்கு வந்து பின்னாடி பேக் ரோவில் இருந்து உட்காந்து பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஹோம் தியேட்டர் ரூமில் வந்து 8 ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர்ஸ் வந்து நாங்கள் கஸ்டம் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட ஒர்க் ஷாப்பில் இருந்து நாங்கள் பண்ணது. ஸோ பெரும்பாலும் நாங்கள் வந்து வெறும் ஒரு இண்டிவிஜுவல் சேர்ஸாக தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். பட் சார் வந்து இது எனக்கு அவர் வந்து ஏற்கனவே ரெஃபரன்ஸ்க்கு வந்து அவர் ஒரு ரெக்லைனர் வச்சுருந்தார். ஸோ அந்த சேம் மெஷர்மெண்ட் எடுத்து அதே மாதிரி டைப்பில் ஐடென்டிக்கலாக வேணும்னு சொன்னார். பட் அதில் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது 2 சீட்டுக்கும் நடுவில் ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் வருது. அந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு இல்லை எல்லா ரெக்லைனர்ஸ்லேயும் வந்துட்டு ஒரு 1/2 அடி தான் கொடுப்பாங்க, ஒரு 6 inches தான் கொடுப்பாங்க. பட் நான் வந்து நல்ல அந்த டெப்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 feet 1.25 அடி வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் அங்கே வந்து பில்லோஸோ இல்லை பெட்ஷீட்ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி அது உள்ளே வச்சிங்கன்னா பக்காவாக உள்ளே போயிடும். ஸோ நான் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக இந்த ரெக்லைனர்ஸ்லாம் போட்டவொடனே அவங்களும் வந்து அங்கே பசங்க ஃபேமிலியோட அந்த பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே தூங்கும்போது அவங்க எடுத்து அது உள்ளே வச்சிடுறாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக அதில் வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து முன்னாடியே ஃபோர்ஸி பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த சைட்லலாம் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்கள் பண்ணோம். அது வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ராக்டிக்கலாக யூஸபிளாக அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த 8 ரெக்லைனர்ஸ் போக
ஃப்ரண்ட்டில் வந்து 4 லவுஞ்ச் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து எனக்கு வந்து அப்படியே ஸ்லீப் பண்ணிக்கிட்டே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதனா ஒரு ஃபர்னிச்சர் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து நிறையா சாம்பிள்ஸ் கொடுத்தோம். ஸோ அதில் இது அவர் வந்து சூஸ் பண்ணார். அண்டு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சும்மா அவங்களோட பசங்க வந்து கேம்ஸ் அந்த வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அப்படியே தூங்குறதுக்கும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு நாங்கள் வச்சோம். எனக்கு என்னென்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன் அந்த 4 லாஞ்சும் இங்கே ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு என்ன பயம்னா அது வந்து அந்த 180 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் வேறு போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும், இதை மறைக்குமா? இதுவும் வந்து ஹைட் எவ்வளோ நாங்கள் வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தான் போட்டோம். பட் அகெயின் அது வந்து பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த விதத்துலேயும் மறைக்காத அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ மீடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து NVIDIA Shield TV Pro ஃபார் வாட்சிங் மூவிஸ், OTT பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே வந்து இந்த ஆண்ட்ராய்ட் பேஸ்டு மீடியா பிளேயருக்கு போயிட்டோம். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ரிமோட்டில் நீங்கள் வந்து இந்த HDMI CEC கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரீ ப்ராசஸர் அண்ட் அட் த சேம் டைம் இந்த மீடியா பிளேயர் எல்லாத்தையுமே வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா ஈவன் ப்ரொஜெக்டரும் சேர்ந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இது எல்லாமே வந்து HDMI மூலயமா கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த டிவைசஸ் எல்லாம் நீங்கள் CEC வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம டிவியில் வந்து பார்க்குறோம் இல்லையா இன்டர்ஃபேஸ், இந்த ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ், அதில் ப்ளே ஸ்டோர் அண்ட் எல்லா ஆப்ஸும் இருக்கும் இல்லையா, சேம் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். பட் இது வந்து இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே வந்து இமேஜ் ப்ராசஸிங், AI டெக்னாலஜிஸ்லாம் நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து முக்கியமாக ஏன் இது வந்து ஆப்பிள் டிவி பதிலாக இதை யூஸ் பண்ணுறோன்னா இதில் வந்து நீங்கள் ஹார்ட் டிஸ்க் 2 அப் டு 8 TB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் வந்து இதில் போடலாம். ஸோ நீங்கள் உங்களோட லோக்கல் கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லா கண்டென்ட்டும் ஆல்மோஸ்ட் 99.9% ஆஃப் கண்டென்ட்ஸ் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான பிளேயர் இது. அண்ட் இது போக கஸ்டமர் கிட்ட வந்துட்டு ஒரு PS5யும் இருக்குது. ஸோ அதுவும் நாங்கள் அதில் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேமிங்கெல்லாம் வேறு லெவலில் இந்த ஹோம் தியேட்டரில் அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப யூனிக்காக இருக்குது. நீங்கள் நார்மலாகவே வந்து கேமில் இருக்கிற அந்த சவுண்ட் மிக்சிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா அந்த கேம் ப்ளே வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரீரெக்கார்டிங்லேயே அந்த சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து தத்ரூபமாக அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இந்த செட்டப்லாம் பண்ணதுக்கப்புறம் டெமோ ரன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ நாங்களும் வந்துட்டு ஒரு கால்குலேஷனில் பயந்து தான் இந்த RO3D லேஅவுட் போனோம். இதுக்கு முன்னாடி 2-3 சைட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்டு அங்கே வந்ததோட அது வந்து கொஞ்சம் பேசிக் செட்டப் தான். பட் இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளெஷ்டாக நல்ல ஒரு AMP10 AV10 மாதிரியான சிஸ்டமில் வந்து பண்ணும்போது, அதுவும் இந்த அக்கோஸ்டிக் ரூமில் பண்ணும்போது அது ஒரு நிஜமாகவே ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அரண்டல்லையும் மேக்னெட் ஸ்பீக்கர்ஸும் வச்சுலாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் RO3D. அதுவே வந்து ஹால்லேயே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக அந்த ஸ்பீக்கரோட அந்த பாயிண்ட் எங்கே வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் மெயின்லி வந்து ஸ்பீக்கருக்கு வந்து நாங்கள் என்க்ளோஷர் பண்ணுறதும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி அந்த ஸ்டாண்ட், அந்த மெட்டல் ஸ்டாண்ட் வந்து ஸ்வைவல் ஸ்டாண்ட் வந்து போடணும். அதாவது மேலேயும் கீழேயும் அப் டு 45 to 50 degrees வரைக்கும் மேலேயும் கீழேயும் அது வந்து டில்ட் ஆகணும். அண்ட் சைடில் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 60 degrees வரைக்கும் ஆகுது அது வந்து டில்ட் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனிங் வந்து பண்ண முடியும். அண்ட் டைரக்ஷன் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வைக்க முடியும்.
Don't pull her out. Not yet. ஸோ லென்த் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த செட்டப்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் வந்து டைராக் கேலிப்ரேஷன் வந்து நாங்கள் எப்படி பண்ணோம் அண்ட் அது பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருந்தது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் முக்கியமாக சாரோட ஃபீட்பேக், அவர் இந்த ஹோம் தியேட்டர் பற்றி என்ன நினைக்கிறாரு அண்ட் எங்கள் கூட ஒர்க் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறாருன்றது கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பேசியிருக்காரு. நான் தான் சொன்னேன் இல்லையா, அவர் ரொம்ப பெரிய பேச்சாளர். ஸோ பேசியிருக்காரு. அண்ட் இது எல்லாமே நீங்கள் வந்து அடுத்த பார்ட்டில் பார்ப்பீங்க. அண்ட் இப்போ பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. எதனா உங்களுக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா தாராளமாக கேளுங்க. அண்ட் இதோட இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்பீக்கர் பொசிஷன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன் அண்டு இந்த பொசிஷன் வந்து சரியில்லை, அந்த பொசிஷன் சரியில்லைன்றது வந்து நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக வைங்க. இது ஏன் இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த பக்கம் இருக்குது, இதுக்கு எதனா காரணம் இருக்கா அப்படின்னு நீங்கள் அந்த கொஸ்டினை ஒரு நல்ல கான்வர்சேஷனாக நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். ஏற்கனவே நான் அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்கேன். பட் இது நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதை விட்டுட்டு இது சரியில்லை, இது வந்து நீங்கள் அப்படி வச்சிட்டிங்க, நீங்கள் வந்து பண்ணதே டோட்டல் ராங், இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது இதுக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்ல மாட்டேன். அதுக்கு நீங்கள் பதில் எதிர்பார்க்காதீங்க. ஸோ நீங்கள் கரெக்டான கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பதில் நான் கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான பதில் நான் கொடுப்பேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம திரும்ப அடுத்த பார்ட்டில் மீட் பண்ணலாம். ஸோ அப்போ சரி, நம்ம ஒரு ட்ரீம் ஹோம் கட்டும் போது ஒரு ட்ரீம் தியேட்டர் கட்டணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு கனவு. பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த சமுதாய அக்கறையோடு அதை ஸ்டார்ட் பண்ணும்போது அதெல்லாம் வந்துட்டு எப்படி அந்த கன்வெக்ஷன்லாம் உங்களுக்கு வந்தது தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஹோம் தியேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு லக்ஸரி தான். எல்லோரும் மனிதர்கள் தான். ஸோ மெட்டீரியலிஸ்டிக் தேவை தானே நமக்கான ஒரு மோட்டிவேஷன். அதாவது இப்போ நம்ம வந்து நான் வேலையை சிறப்பாக செய்கிறோம், நல்லா செய்கிறோம், நிறைய பேருக்கு ஒரு இது பண்ணுறோம். அது இப்போ நமக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் தான் அது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு லெவல் நீங்கள் நல்லா இல்லைன்னா
நீங்கள் அடுத்து உங்கள் குடும்பத்தை பார்த்துக்க முடியாது. நீங்கள் நல்லா இருக்கணும், அப்புறம் உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணும். அதுதான் அந்த பெர்மிட் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் நல்லா இருந்து உங்கள் குடும்பத்தையும் நல்லா, அப்புறம் உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்கள் அவங்க, அதுக்கப்புறம் உங்கள் சுற்றி இருக்க சர்க்கிள். இப்போ என் எம்ப்ளாயீஸு அவங்க எம்ப்ளாயி கார் வாங்குறாங்க, எம்ப்ளாயி 2 லட்ச ரூபா சம்பளம், அப்போ ஹாப்பி. சரி, யாருக்காவது எங்கேருந்தால் மோட்டிவேஷன் ஆகுது. சினிமா ஆக்டர்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. குழந்தைகள்ட்ட இருந்து கூட வரும். சரி சும்மா போவோமேன்னு போனோம். போயிட்டு அதை ஒரு வாட்டி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காமிச்சாரு பாருங்க. அந்த கஸ்டமருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் புது ப்ராடக்ட்டை யாரும் ஓப்பன் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் அந்த கஸ்டமர் இல்லை பரவாயில்ல, அவர் வாங்கிட்டார், இருந்து பரவாயில்ல போட்டு காமிங்க. அப்போ எவ்வளோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காரு பாருங்கள். சரி, நீங்கள் எல்லோரும் உழைக்கிறது இதுக்காக, பணத்துக்காக. அப்போ நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கான பணம் கிடைச்சா தானே உங்களுக்கு சந்தோஷம். அது மாதிரி தான் பொருள் செய்கிறவங்க, ஆப் செய்கிறவங்க, ஐஃபோன் எல்லாமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு அந்த பொருளுக்கான வேல்யூன்னு இருக்குது. எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆகுதுங்க, ஹோம் தியேட்டரை ஃபைனலாக பண்ணிக்கலாம், நாங்கள் தான் டிலே பண்ண வேண்டியதாக இருக்குது. இவங்க சைடில் டிலேவே இல்லை. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்கப்புறம் தான் ஃப்ளரிஷ் ஆகும்.